அருமையான தகவல்களை ஒரு சின்ன அறிமுகம் பண்ணும். முதல் கலைக்குரிய பலகட்ட வடிவங்கள்ல நம்மளோட கலைஞர் பண்ணவங்க, நம்ம உதவி பண்ணவங்க, இப்போ மூணு எல்லாரும் நிகழ்வு ஆசைன்னா ரொம்ப குறுகிய வட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிடுவோம். ரொம்ப அதிகமாக வந்த கூப்பிட்டு ரொம்ப குறுகிய வட்டத்தை கூப்பிடுவோம். இவ்வளோ நேரம் வந்து எல்லாருக்கும் முதல்ல வந்து வழிகாட்டுல வரவேற்று இப்போ அவர் வந்திருக்கிறார். ஏன்னா அவர் முதல் வந்து இடம் இப்படி ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி முதல் கடைசி படிக்க அவருக்கும் அதுதான் கலைமாவளி நடராஜன் ஐயா. நாங்கள் குழு ஆரம்பிச்சு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி நம்ம உள்ள வரும்போது எங்களை பார்த்து ரொம்ப வயது அவருடைய அனுபவம் தான் எங்கள் வயது. அப்படி இருந்தாலும் எங்களை வந்து அரவணைச்சு எல்லா வேலைகளையும் போன வேலையெல்லாம் கட்டி கொடுத்து ஒரு அனுபவத்தை சொல்லி இப்போ வரைக்கும் என்னோட தாத்தாக்கள் காவலிக்கான நாம திரைப்படத்தில் பார்க்க வேண்டிய உண்மையாகவே நீங்கள் வந்து நாங்கள் நினைச்சிக்கிறோம். நாங்கள் ஒரு கூட பழகும்போது கூட அவங்க பேசும்போது அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு ஆரம்பிச்சு அக்கா அக்காவோட ஒரு வேலை படிக்கிறது அவங்க வந்திருக்காங்க. வரத ஆரோக்கியத்துக்கு வரது முழுவதும் நடக்கணும். அது எங்க பண்ணணும்? நாம வரத வர பண்ணோம். சவால முழு கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட சேர்த்து நம்மளே வந்து இந்த அளவுக்கு மாத்திரத அம்மாவோட நிற்பாங்க. அம்மாவை வருக வரவேற்கிறோம். அப்புறம் இதுதான் முதல் பொது வெளியில வாசிக்கிற கலைஞர மாணவர்களுடைய நிகழ்ச்சி. இது வரைக்கும் அவங்க பொது நிகழ்ச்சி வாசிக்கவே இல்லை. ஆனா 60 வாரம் அண்ணன் விஜயன மாணவர் குமரன் கார்த்தி பன்னாரி ஆனந்த் கிட்டத்தட்ட விஜயனை மட்டும் 60 வாரங்கள் தொடர்ச்சி கலைஞர்களுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வந்து நிகழ்ச்சி மகிழ்ச்சி கலைஞர் மாணவர்களுக்கும் வரவேற்கிறோம். இன்னொரு கலைஞருக்கு வரவேற்கிறோம். அடுத்தது பழைய நண்பர்கள் வரவேற்கிறேன். குடும்பம் முதல்ல நான் பறையை எடுக்கிறவங்க வந்து குடும்பத்துக்கும் வரவேற்கிறேன். ஏன்னா என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் குடும்பம் இல்லாம நான் எப்பவுமே குடும்பம் சப்போர்ட் பண்ணாடி இவ்வளவு தூரம் பண்ண முடியாது. எங்க அம்மாவுக்கு அம்மா முதல் முறையா வந்து கலைஞருக்கு வர முடியல. நன்றி உண்மையாவே எங்க அப்பா இருக்கிறவங்க தாய்த்தமிழ் பள்ளி என்பது தமிழ் வழி கல்வியை கற்றுக் கொடுக்க ஒரு இடமாக இல்லாமல் நமது பண்பாட்டு கலைகளையும் சேர்த்து நீர்மிக்க வேலையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிமிர்வு கலையக பழையசை பள்ளிக்கான முதல் நிகழ்வை தொடங்குவதற்கு அது ஓராண்டு கால பயிற்சிக்கு எங்கள் பள்ளியை கொடுத்தோம். அதற்கு நன்றி கடனாக என்னை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நிகழ்விலும் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிமிர்வு கலையகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி அவர்கள் தீபா அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர் என்று அறிமுகப்படுத்தினார். இங்கே எதிரே ஒரு பரதநாட்டிய கலைஞர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் பறைசை கொள்கை இருக்கிறார். பறைக்கு அவர்கள் பரதம் ஆடுவார். இங்கே வந்திருக்கிற பலருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு பரதம் கற்றுக் கொடுத்த மோகனா எங்கள் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். தனது மிகச்சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்த முடியாமல் தான் பரதம் கற்றுக்கொண்டு தன்னுடைய பரதநாட்டியத்தை அரங்கேற்ற முடியாமல் தவித்த அவருக்கு எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் அவருடைய அரங்கேற்றத்தை மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்தி காட்டுவோம். எங்களுடைய கலைகள் எங்கெல்லாம் வளர்வதற்கு கலை ஆர்வலர்கள் துடிக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாழ்த்துரைக்கு இருக்கிறார்கள். நான் தீபா அவர்களை பற்றி ஒரு செய்தியை அவர் முன்னால் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் நடிகை என்பதற்காக அல்ல, அவர் ஒரு நாட்டார் கலை வடிவம் என்பதற்காக அல்ல, மிகச்சிறந்த பெண்ணியவாதி என்பதற்காக நான் அவரை நன்றியோடு நினைவுறுகிறேன். திரையும் தொலைக்காட்சியும் உடல் ரீதியாக கொச்சைப்படுத்துகிற வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. நகைச்சுவை என்கிற பெயரில் மிக மோசமான கலை வடிவத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற அந்த தொலைக்காட்சி தொடரில் தன் உடலை கேலி செய்தவரை நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போது துணித்தலாக தன்னுடைய கருத்தை வலியுறுத்திய தீபா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலை என்பது எல்லாருக்கும் வந்துடக்கூடாது. அந்த சக்தி எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்திருக்கிறாருன்னா பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்கு என்னையும் சேர்த்திருக்கிறார். நீங்கள் தான் வந்து காவடி ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக நான் வந்து பயிற்சி நடத்திருக்கேன். கண்டிப்பாக அம்மா அவங்க ரொம்ப சீரியலும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாரு. அதனால என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து மிகப்பெரிய உழைப்பை வழங்கிய சக்தி ராவணன் அவர்களுக்கு ராவணன் என்பவர் எல்லோரும் வேறு மாதிரியாக சித்தரித்து காணப்படுகிறார். ஆனால் நமக்கு ராவணன் அப்படி அல்ல. அவன் இசையின் மிகப்பெரிய கலைஞர். அப்படி ஒரு இசை உணர்வை உள்ளுக்குள் வைத்திருந்து இன்றைக்கு உலகம் பாராட்டுவதற்காக அவர் வந்து நமக்கு ஒரு ராவணனாக அவர் திகழ்கிறார். மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவருடைய கலை உணர்வு இந்த உலகம் பூரா பல நாடுகளுக்கு சென்று இந்த பறை இசையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் அவருடைய பறை நூலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அங்கெல்லாம் அவர் அந்த கலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை வழங்கி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு கலைஞரை வழங்கிய அந்த தாய்க்கு அவருக்கு ஊக்கமளிக்கும் வகையிலே இப்படி ஒரு பட தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோழியர் ஸ்ரீதேவி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போலவே தாய்த்தமிழ் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும், அதே போலவே நம்முடைய தலைமாமணி ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய வழங்கியிருக்கிறார். அதே போலவே நம்முடைய தோழர் தீபா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நாட்டிய கலைஞர் என்பது எனக்கு திரைப்படத்தில் அவர்கள் வரும்போதே எனக்கு தெரியும்.
அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே எனக்கு அது தெரியும். நான் தெரிந்து கொண்டேன். மிகப்பெரிய ஒரு பெரிய வாரியாக அவர் திகழ்கிறார் என்று சொல்லும்போது எல்லோருக்குமே அவர்கள் இன்னொரு அடையாளத்தை சக்தி அவர்கள் காட்டியிருக்கின்றார். அந்த ஐயா அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நாட்டுப்புற கலைஞர்களில் மிகப்பெரிய அவர் வரவேற்பு பெறுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த பறை இசை குழுவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக திகழ்வார் என்பதில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. அதே போலவே இங்கு கலைஞர்களை வாசித்தார்கள் பார்க்கும்போது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி. பெண்கள் பறை அடிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து உண்டு. பழங்காலத்திலேயே நமக்கு பெண்கள் பறை அடிப்பதற்கான சான்றிதழ் இல்லாமல் போகலாம். ஆனால் மிகப்பெரிய கலைஞர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கலைஞரை பாணன் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய கலைஞரை பாணினி என்று சொன்னார்கள். விரல்பட ஆடியவர்களை விரல் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய கலைஞரை பெருமான் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் யாரை சிறந்து வாசித்திருப்பார், சிறப்பாக வாசிக்கிறார்கள், அவர்கள் யாழ் பாடகன் என்று சொன்னார்கள். இலங்கையிலே யாழ் பாடம் என்று ஒரு ஊரே ஒன்று எல்லாருக்கும் தெரியும். யாழ் பாடம் என்று ஒரு ஊர் இல்லை உபயோகித்த அவர்களை பயன்படுத்திய தமிழன் தான் யாழை கண்டுபிடித்தான். முதலில் வில்லையை எடுத்து விலங்குகளை தாக்க போதுதான் அந்த யாழ் பிறந்திருக்கிறது. அவன் பானையை சமைத்து உண்ட போதுதான் பறை பிறந்திருக்கிறது. விலங்குகளை தோலை பயன்படுத்தி அதை காய வைக்கும் போதுதான் அவனுக்கு ஒளி பிறந்திருக்கிறது. இறைக்கும் பறைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்க முடியும் என்று சொல்லியிருக்காரு. இறைவனே பறைக்கு ஆடியவன் தானே. சிவதாகவும் பறை இல்லாமல் முடியுமா? மறைவாக பறை ஆடி பறை முழங்க ஆடியவன் தான் சிவன். சிவனுடைய உடுகையே பறைதானே. அது இடை சூடுவதை என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இடை சூடு பறையில் இருந்துதான் பிரம்மம் தோன்றியது, ஒளி தோன்றியது, நாதம் தோன்றியது. அந்த நாதத்தில் இருந்துதான் உயிர்கள் தோன்றியது என்று குறிப்பிடுவதுதான் சைவ தத்துவம். ஆகையால் உயிர்களே இங்கிருந்து தோன்றுகிறது என்று அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி நமக்கு அது விளக்கம் தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு பதிவு மக்களிடம் இருக்கிறது. ஆகையினாலே மிகச்சிறந்த ஒரு பறையிசை கலைஞர்களை சக்தி ராவணன் அவர்கள் உருவாக்கி வருகின்றார். இந்த பெண்கள் முன்னின்று பறையடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் அண்டவிரண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூமேனி நிறத்தாளை புவியடங்கு காத்தாளை அங்கு சாங்கு பூசாங்கு கரும்பு வில்லோடு சிற்றுடுக்கும் குடமும் தேர்த்தாளை துளசை முத்தாரமணி தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லை. கலைத்தாயே என்றும் என்னை வீழாது காக்க, என் தமிழ் தாயே என்றும் நல்ல தமிழ் சொற்களாக என் நாவில் வந்து விளையாடுவார். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த என்னுடைய தம்பிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு கலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலையை தூக்கி நிறுத்துவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். முதல்ல ஒரு கலைஞன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு தேவை, தம்பி சொன்ன மாதிரி ஒரு இடமோ பொருளோ கண்டிப்பா தேவை. அதை கொடுத்து ஒரு கலையை உயிர்ப்பிக்க வைத்த ஐயா அவர்களுக்கு முதல்ல சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறீங்க. ஏன்னா இல்லைன்னா இத்தனை பேருக்கு இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு இந்த பறை கலை அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், கிராமிய கலைஞர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி இன்னைக்கு படித்த இளைஞர்கள் என்னைக்கு பறைய கையில தூக்குனாங்களோ
அந்த கலை இன்னைக்கு வெளிநாடுல போய் நின்றுச்சு. அதனால முதல்ல இளைஞர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். வயசு வித்தியாசம் பார்க்காம ஐயா உங்க எல்லாருக்குமே ஆண் பெண் இரு பாலாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படித்தவன் ஒருவன் ஒரு விஷயத்த கையை எடுத்துட்டானா அது கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும். அதுவும் இளைஞர்கள் கையில எடுத்துட்டாங்கன்னா கொண்டு போய் சேர்த்துவாங்க. எப்படி ஜல்லிக்கட்டை வந்து ஒரு அந்த தடையை வந்து தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து மறுபடி நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த படைகளையும் அழியாமல் தொடர்வதற்கு காரணம் நம்மளுடைய இளைஞர்கள் தான். அதனால அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அடுத்து யாரை நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்? எப்போ எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் அதுக்கு மூலதனம் பொருளாதாரம் என்பது ரொம்ப அடிப்படை. ஏன்னா வாடகை கொடுக்கணும். அப்ப அதை புரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளை பறைக்கலையில் சேர்க்க வேண்டும்னு உட்கார்ந்துருக்கிற பெற்றவங்க உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கிராமிய கலைகளா இருக்கட்டும் பரத கலையா இருக்கட்டும் இன்னைக்கு ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஆசை டிவியை பார்த்து அதுல வர சினிமா பாடல்களுக்கு பிள்ளைகள் ஆடும் பொழுது இதுதான் வாழ்க்கையில சாதிப்பு, டிவியில வந்தாதான் வெற்றின்னு நிறைய பேர் நாமே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சாதனை என்பது திரையில் வந்து நம்ம முகத்தை காட்டினா மட்டும் இல்ல. ஐயா வந்து எதை வச்சு இவ்வளவு நாள் ஒரு கலை மாமணி வாங்கியிருக்கிறாரு. என்ன வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா அடையாளம் தெரிகிறது. ஐயாவை தெரியலன்னா ஏன்னா அவங்களை எந்த திரைத்துறையிலையும் காமிக்கணும். அதற்காக அவர் கலைஞர் நான் பார்க்க போனா அவருக்கு ரொம்ப சின்னவர் கலைத்துறையில. அவர் அப்பேற்பட்ட தன்னுடைய வாழ்நாள பூராவே தன்னுடைய கலைக்காக அர்ப்பணித்த மாமனிதர். இந்த மேடையில வணங்கத்தக்க சிறந்த மனிதர் யார் என்றால் ஐயாவைத்தான் சொல்லுவோம். இப்படியாக கலைஞர்கள் வந்து தன்னுடைய உணவு உடை எல்லாம் இன்னைக்கு நாகரிகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய கலை அழிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறைத்துக் கொண்டு கலைக்காக அர்ப்பணித்த தெய்வங்கள் இவங்க எல்லாரும். இவர்கள் தான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால ஆசை. அதை யாருமே செய்யறதில்லை. ஏன்னே எனக்கு தெரியல. 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு கலைஞர்களுக்கு தேவை முக பாவனை. இப்ப மேற்கத்திய நடனம் ஆடுறாங்கல்ல, எங்கேயாவது மூஞ்சில ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்ல வரும்? ஒரு பாட்டுக்கு எப்படி தன்னுடைய முக பாவனைகளை வெளிப்படுத்துறாங்க? வெளிப்படுத்துறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம கற்ற கல்விகள்ல உங்களை அறியாம தமிழையும் சேர்த்து வளர்த்து கொண்டிருந்தோம், நாகரிகத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டிருந்தோம், பண்பாட்டையும் சேர்த்து வளர்த்து கொண்டிருந்தோம். எப்படின்னா இப்போ ஒரு பரதநாட்டியம் நடத்துறாங்க, ஈஸியா நடத்திட முடியாது. தாய் தகப்பன் காலில் வந்து அந்த பிள்ளை ஆசீர்வாதமே வாங்கியிருக்காரு. அன்னைக்கு டீச்சர் சடங்கை எடுத்து கையில கொடுப்போம். அவங்க அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அப்பதான் அது ஆச்சரியமா பார்க்கும். எதுக்கு நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்? ஓஹோ, அப்போ தாயும் தகப்பனும் நமக்கு தெய்வத்துக்கு சமமானவர்கள். ஒரு தெய்வத்தை முன்னின்று இரு தெய்வங்களை முன்னின்று வணங்க சொன்னா அதுக்கு என்ன காரணம்? தாயையும் தகப்பனையும் வணங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை மேற்கத்திய நடனங்களை சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்கிறது. தமிழ்ல நீங்க நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு நிறைய பேர் தமிழை வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரிதலே கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா தமிழை ரொம்ப கடினமா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது புரிதல் இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்ல தான் ஆனா அம்மா பாசத்தை கற்றுக் கொடுத்தான். என்றால் அறம் என்று வாழ்க்கையில் அறநெறியோடு வாழ வேண்டும் என்று முதல்ல குழந்தைங்களுக்கு பிஞ்சிலே சொல்லி கொடுத்தான். நல்லா கேட்டுக்கங்க. குழந்தைங்களுக்கு இது வழக்க பாக்குறேன். டிவில இவ வேறு மாதிரி பார்ப்பா பேசு. நான் ஒரு கற்பனையில வந்து இவ மிளகா புளிய தூக்கி எதுல போடணும்னு சொல்லுவாங்க. இல்ல உப்பை தூக்கி குழம்புக்குள்ள எப்படி சொல்லு. அக்கா அந்த டிபார்ட்மெண்ட் வேற, இந்த டிபார்ட்மெண்ட் வேற. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ எனக்கு இப்படியே பார்க்கறான். எனக்கு தெரியும் இந்த சேலை கட்ட பார்க்கும்போது இது தீபாக்காய் தான் தமிழ்காய் இருந்துச்சு. இல்லை அப்படி கேட்டேன். அதாவது எனக்கு சமைக்கிறது எனக்கு சமையல் வராம இருக்கலாம். எல்லாம் ஒரு கலைக்கா உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல சமையல் பண்றது ஒரு பெரிய விஷயமா. உண்மையிலே சொல்றேன்.
அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க. நாங்க ஒரு நாள் பூரா உட்காந்து சமைக்கிறோம். அப்பதான் வீட்டுல பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். கேட்டீங்களா? தமிழ் பாரம்பரிய கலைகள் அவங்களுக்கு சோறு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா கண்டுபிடிச்சிரு. எப்பவுமே ஒரு முகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிரு. அப்படிதானக்கா? எப்பவுமே தீபாக்கான கொஞ்சம் கலகலப்பா பேசணும்னாக்கா அதை எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. இவன் என்னடா மைக்க பிடிச்சிட்டு பெரிய ஞானி பேசிட்டு இதான் நான் வேற எல்லாரும் கேட்டுக்கிட்டு அதான் ஒருத்தர் அவர் மாதிரி இருந்தாதான் என்னைக்குமே அழகு. அந்த அழகை மீறி போகும்போது என்னடா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் உண்டு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பேச வேண்டிய பொறுப்புல கொடுத்துருக்காங்கல்ல, அது வாங்குறதுக்கு கொஞ்சமாவது பேசணும்ல, அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்கூடாது. உண்மையிலே மேலை நாட்டு அதுல ஏ ஃபார் ஆப்பிள் அவன் திங்கிறதுன்னு சொல்லி கொடுத்தான். நம்ம தான் பாசத்தையும் மரத்தையும் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா 5 வயது வரை உட்பட்ட குழந்தை 5 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கு, ஆரம்ப பாடம் இருக்குதுல்ல, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் எண்டு வரைக்கும் வரும். பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் நான் அப்படி மண்டையை சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, இது என்னுடைய பழக்கம், இது வழக்கமாயிடும். அததான் பழக்க வழக்கம். அப்ப சின்ன வயசுல இருந்தே நீங்கள் பழக்கத்தை சரியாக சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அது வழக்கமா குழந்தைங்கிட்ட இருந்து வெளியில போடும். கரெக்ட் ஐயா? கரெக்ட் தானே தம்பி? கரெக்டா சொல்லு. இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பாடல்கள் இருக்கு, அதை எப்படி படிக்கணும் இதெல்லாம் நீங்க அந்த பறை இசையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கம்பர் இருக்காருல்ல, கம்பர் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாம இல்ல. ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் சொல்றேன். பஞ்சு ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவியே கஞ்சம் மிக சீரடியலாகி அம்சொல் இளமங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என. இதுவரைக்கும் பாத்துக்கங்க, இதுவரைக்கும் ஒரு அழகான பெண்ணை கம்பர் வர்ணிச்சுட்டு வர்றாரு. நஞ்சு என மஞ்சி என வஞ்ச மகள் வந்தாள். அதாவது சூர்பனைகளோட வருகைய முதல்ல ஒரு அழகான பெண் அவர் சொல்றாரு. எப்படி வர்ணிச்சு அழகா சொல்லிட்டே வரும் பொழுது கடைசியில அந்த அழகு எப்படி இருக்கு? நஞ்சு மாதிரி இருக்கு. இன்னைக்கு எவங்க உண்மையிலே நான் அந்த காலத்துல பிறந்திருந்தா கம்பரை காதலிச்சிருக்கேன். நிஜமா அவருடைய ஒவ்வொரு பாடலையும் அந்த எவ்வளவு எளிமையாக, அதாவது இந்த நம்மளுக்கே நிறைய தமிழ்ல வாசிப்பு தெரியுறது இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. அதனால என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு அந்த பிரிச்சு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க தெரியல. அப்படியே படிக்க படிக்க வச்சு குழந்தைங்க அந்த தமிழ் பாடல்களை கேட்டா தலையை பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நீங்கள் எளிமையாக கற்றுக் கொடுங்கள், குழந்தைகள் அழகாக படிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வாசிக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு கொடுங்க. அது கொடுக்கறதே கிடையாது. வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம். திருவாசகம், திருக்குறள், இந்த 2 நம்ம வீட்டுல இருக்கணும்க்கா. கரண்டியும் உப்பும் இருக்குக்கா, எனக்கு தெரியும். என்னுடைய சமையல்ல நாளையிலிருந்து உப்பாலே போட்டுறது, கவலைப்படாதீங்க சரிங்களா? இல்ல உங்க வீட்டுக்கு யாருக்கா சமையல் பண்ணி போடணும், உங்க வீட்டுக்கார ஓவரா பேசுறாங்க, ஏய் இன்னைக்கு சமைக்கிற அப்படின்னு 2 நாள் என் கையில சாப்பிட்டாருன்னா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டு போயிருங்க உங்க வீட்டுக்கு. தெரியுதுல்ல? ஆமா. அதனால யாராவது உங்க பிள்ளைகளே நாளைக்கு சொல்லுன்னு வச்சுக்கே, இம்மாட்டியெல்லாம் என்னமா சமைக்கிறது. என் பிள்ளைகள்லாம் பெரிய பக்குவ ஞானிகள். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஞானிகள் ஆயிட்டாங்க. ஆமா, அது மாதிரி ரொம்ப அருமையான விஷயங்கள். தமிழை எப்படி இந்த திருக்குறள் திருவள்ளுவருடைய எண்ணங்கள் தான் உள்ள நிறைஞ்ச ஒரு புத்தகம். நல்லாரை காண்பதுமே நன்று. அப்ப அவர்களுடைய புத்தகத்தை சும்மா வச்சு பார்க்க சொல்லணும். இல்ல என்னடா இருக்குன்னு ஒரு நாள் எடுத்து பார்ப்போம். செல்போனை பார்க்கறது இல்லையே, செல்போன்ல பார்த்தா நல்லா கேட்டுக்காங்க. நாளைக்கு நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ செல்போனை வச்சுக்கிட்டே சோற ஊட்டுவீங்களோ இந்த முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடும் சொல்லிட்டு. ஏன்னா தொப்புள் கொடியிலிருந்து ஒரு குழந்தை பிறப்பதால் மட்டுமே ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு மேம்பட போவதே
அதன் பிறகு நீ பிள்ளைய வளர்க்குற பத்தியா, பிள்ளைட்ட உன் முகத்தை காமிச்சு காமிச்சு பேசுற பத்தியா, சாப்பாடை ஊட்டும் போது வெறுமனே சாப்பாடை மட்டும் ஊட்டக்கூடாது. அந்த காலத்து அம்மாமார்கள்ட்ட கேட்டு பாருங்க, உறவியா எப்படி ஊட்டுவா தெரியுமா? தான் புருஷன் சொந்தத்தை ஒருத்தி சொல்லி கொடுக்குமா, வார்த்தைக்காரியை கப்பறல பார்த்தா அவளை தூக்கிட்டு ஒரே வார்த்தமா ஓட்டிடுவோம். உன் மாமே தான் உனக்கு எல்லாம் செய்வா, கஞ்ச பையன் 5 பைசா கூட கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பா தாய். அவரம் பூந்தேனே கலங்காதே கண்மணியே, அவரம் பூந்தேனே கலங்காதே கண்மணியே, கோட்டையால நீ போறவனே, நாட்டையால நீ வந்தவனே, இந்த பெத்த ராசாவே கலங்காதே ரோசாவே. இப்படி சாப்பாடு ஊட்டுறோம்னா எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஏன் அம்மாட்ட ஒப்படைச்சான்? இந்த 5 வயசு வரைக்கும் யார் மடியில இருக்கும் குழந்தை? தாய் மடியில தான் இருக்கும். அதனால முழு பொறுப்பு யாருக்கு? அம்மாவுக்கு தான். ஆனா என்ன பண்ணுவோம், பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா எல்லாம் நான் பெற்றது இப்படித்தான் இருக்கும். அது கொஞ்சம் எட்டி பேசிச்சுன்னு வச்சுக்கேன், அப்படியே இருக்கு. பழிய தூக்கி பொம்பளை போடுவா. பெண் ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல குழந்தைகளுடைய கல்வி பொறுப்பு இருக்கு இல்லையா, அது யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? அப்பா அம்மார்கள்ட்ட இருந்துச்சு. அதான் தந்தையோடு கல்வி போம் சொல்லி வச்சான். தாய் தகப்பன் யாருன்னு காட்டி கொடுக்கறதோட வேலை முடிச்சு போச்சு. இந்த குழந்தை எந்த இடத்துல படிச்சா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைக்கு என்ன முடியும் அப்படின்னு ஒரு தந்தைக்கு மட்டும்தான் புரியும். அதையும் இன்னைக்கு நாம பொம்பளையை பறிச்சிட்டோம். பொம்பளைங்களுக்கு நான் கொத்த சொல்லலக்கா, பேராசை பாசம் அதிகம், கண்ணை மறைச்சிடும் நமக்கு. அடுத்த வீட்டுக்காரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம சிபிஎஸ்சில சேர்க்கும். புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் கற்பனை கிடையாது. ஆனா தகப்பன் மட்டும்தான் தன் குழந்தைக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு யோசிச்சு அதுக்கு என்ன முடியுமோ அதை கொடுப்பான். இன்னைக்கு அதை பறிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். உடனே அவன் சொல்லுவோம், நான் டான்ஸ் கிளாஸ் அனுப்புறேன், நீ டான்ஸ் கிளாஸ் மட்டும் அனுப்புறேன், நான் டீச்சர் கிளாஸ் அனுப்புறேன், கம்ப்யூட்டர் கிளாஸ். ஒரு குழந்தையால எவ்வளவு முடியும்? கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், தப்பு இல்லை. ஆனா குழந்தைக்கு என்ன முடியுமோ அதைத்தான் கொடுக்கும். இன்னைக்கு அடுத்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியா கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைய வச்சு பார்க்க போறாங்க. தயவு செஞ்சு தட்டாதீங்க. நான் அதே தானே கொடுத்து அதே யூனிஃபார்ம் செய்யவே செய்யாதீர்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை நீ எப்ப தட்டியோ அது தட்டி போயிடும். கீழே விழும்போது கை தட்டி உற்சாகப்படுத்தி பாரு, குழந்தை எந்திரிச்சு மேல வந்து. யாருங்க தட்டி இந்த உலகத்துல? ஒரு காலத்துல தட்டின்னு பேர் வாங்கினது தீப்பனை மைக்கு பிடிச்சு 1.5 மணி நேரம் பேசுறேன், இப்படி பேசுறேன். உங்களுடைய கை தட்டுதல் நிச்சயமா சொல்றேன். உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை தட்டி கொடுக்க உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குழந்தைகிட்ட அதிகமா பேசணும். செல்போனை தூக்கி தூர போடுங்க, தேவையில்லாத. எனக்கு ஏன் தேவை அப்படின்னா, எனக்கு வேற செல்போன்ல தான் வரும், அதனால எனக்கு தேவை. அக்கா உங்களுக்கு தேவையா? அதனால அதிகமா பேசணும். தாளாட்டும் பொழுது அது சொன்னா பாருங்க, நாட்டை ஆள பிறந்த என் மன்னவனே நீ தூங்குன்னு தாளாட்டு. கண்டிப்பா உன் புள்ள இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரிய மாமனாக உருவெடுப்பான். அதிகமா பேசிட்டே நினைக்கிறேன். எல்லாரும் இதைய அப்படியே என்ன கொஞ்ச நேரம் பேசணும். ஆமா, நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நன்றி அம்மா, நன்றி. அதாவது வில்லிசை பாடல்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஆரம்பிக்கும் போது குலசை முத்தாரம்மனை பாடினேன். இந்த மாதிரி நம்ம கிராம தேவதைகளை வச்சு பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமிய கருத்து. ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க மட்டும்தான் வாசிக்கிட்டு இருப்பாங்க.
யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு சினிமா நடிகை போய் நின்று மைக்க பிடிச்சி ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க அப்படி நான் அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டங்க. வில்லுப்பாட்டுல என்ன சொல்றாங்க தெரியுமா? வெறும் கதைகளை மட்டும் சொல்வதில்லை, எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை படிக்காதவன் சொல்றான். அவ்வளவு அழகா தமிழ் பாடல்கள் பாடுறான், தமிழ் உச்சரிக்கிறான், அவனுக்கே தெரியாம தமிழோடு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம குழந்தைகள் எப்படி வளரும்? ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் அறியக்கூடாத ஒரு கலை. தம்பி, உங்களுடைய இந்த இன்ஸ்டிடியூட்ல வில்லு பாடல்களும் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான. என்னை எல்லாரும் பழையசை கலைஞர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் வில்லு பாட்டு பாடக்கூடிய ஒரு, அதுவும் இடையில் அதன் மேல் ஒரு காதல் வந்ததால் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆமா கலைஞர். ஆமா, வில்லிசை கலைஞர்னு வச்சுக்கோம். அதனால அது அறியக்கூடாது. அது வாழ்வாதாரம் மென்மேலும் வளர வேண்டும். அங்க உள்ளவங்க பிழைக்கணும். கிராமிய கரக கலையெல்லாம் தயவு செஞ்சு, அந்த காலத்துல எல்லாம் கிராமிய கலை கரக ஆட்டம் ஆட வர்றாங்களே, உண்மையிலே கடவுளுடைய பாடல்களை சொன்ன வாயால என்னங்க பேச வைக்கிறீங்க? என்னென்னலாம் பண்ண வைக்கிறீங்க? கடைசியில பணியை தூக்கி எங்க மேல போடுறீங்க. இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு எனக்கு 50,000 ரூபாய் தரேன் சொல்றான். இந்த மாதிரி நிகழ்ச்சி கலகலப்பா இருக்கணும், மக்களுக்கு குளிர்ச்சியா இருக்கணும், அது மாதிரி தான் கொடுக்க முடியும். யாராவது என் குழந்தைகள் அதை பார்த்து நம்ம ஒரு பிள்ளையா பார்க்க போகுது, ஒரு ஊரையே பார்க்க போகுது. அப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கணுமே ஒழிய எந்த குழந்தையும் மாறுபடுறதுக்கான எந்த ஒரு விஷயமா தங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல பழி போடுறாங்க, எனக்கு அது தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்கு. யாரும் விருப்பப்பட்டு எதையும் யாரும் விருப்பப்பட்டு செய்வதில்லை. அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள் எங்கள் ஊர்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நல்லதை சொல்லுங்க, எங்க குழந்தைங்களாம் நல்லதா வளரட்டும்னு அப்படி சொல்லி அட்வான்ஸ் கொடுங்க. நாங்க எல்லாரும் நல்லதை வளர்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அப்பா, ஒரு வில்லு பாட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் தொண்டை கட்டி இருந்தாலும் ஒரு ஆதி கைலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். இன்ன வெம்பருடன் திருட வித்யாதரன் அனைவரும் புடைசூட கைலாயத்திலே கொலுவிருக்கின்றார் கடைகின்ற சிவபெருமான். 16 லோகமும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவராசிகளை படைத்து கல்லுக்குள் தேரை வரை கற்புளியே குழந்தைகள் படைத்திட்ட மனுக்களுக்கு படியெடுக்க வேண்டி தினம் தினம் புத்தகம் வருது. ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி எடுத்து, பெண்ணே பார்வதி, என்னங்க நான் படைத்த மனுக்களுக்கு படி வந்துட்டு வரேன், நான் வருவரை இந்த கைலாயத்தில் இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு உலக மக்களுக்கு எப்படி படி வந்துட்டு வருகிறார்? எப்படி எப்படி அம்மா படி வந்துட்டு வருகிறார்? நாளி நல்ல திணை எடுத்து திணை எடுத்து பகவான் நாடி எங்கும் படி இழந்தார். உரிய நல்ல திணை எடுத்து பகவானும் உலகமெல்லாம் படி இழந்தார். 6 மணி நேரம் பாடணும். கதையும் பாடலுமாக மாறி வரும். 6 மணி நேரம், 3 நாளைக்கு 6 மணி நேரம் இந்த கதையை மாறி சொல்லணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான கலை. வில்லும் எப்படி வில் ஒரு கூர்மையா இருக்குதோ அது போல அவர்கள் நாவில் இருந்து வரக்கூடிய சொல்லும் கூர்மையாக இருக்கும். அதுதான் அதுக்கு பேர் வில்லிசைன்னு பேர். இப்படியாக அங்க ஒருத்தி பாக்குறா என்னைய, ஏமா நான் பழைய இப்படி கல்லமோடு பழைய தீபாக்கா எல்லாம் வெள்ளமோ தீபாக்கா வந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களோட பேசுறது. இவ்வளவு நேரம் ஏன்னா நான் வீட்டில் சும்மாவே பேசிட்டு இல்லைனாலும் 1 மணி நேரம் பேசிட்டு என்னோட பொழுதுபோக்கு. இப்போ நீங்களா பாட்டீங்களா பேசிட்டு
அதனால இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி ஐயா அவன் வந்து எப்போ அவங்க ஒரு நிமிஷம் அவங்களுடைய தகப்பனாருடைய இதை சொல்லணும் கண்ணீர் வடிச்சுட்டாங்க. பெரிய பாசக்காரையன் உனக்கு அக்காடி கூப்பிட்டவரியா எனக்கு ஒரு நல்ல தம்பி கிடைச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதிரி பாசக்காரங்களை கண்டாங்க அக்கா வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மெய்சிலிருக்க ஐயா. உங்களுடைய பாசம் உங்க அம்மாவுக்கு முழுசா கிடைக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி. அக்கா பேச ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய இங்க பாருங்க கேமரா செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சார் கேமரா பாருங்க இங்க பாருங்க சேர்ந்து அருண் ராஜ் தூங்கவிருக்கும் கலை வகுப்புகள் வந்து பறை இசை மற்றும் ஆட்டம் வந்து துடுப்பு இசை மற்றும் ஆட்டம், ஒயிலாட்டம், உடுக்கை இசை, நாட்டார் பாடல்கள், செண்டை மேளம், சதிராட்டம் அதாவது பரதம், செவ்வியல் இசை, மேற்கத்திய இசை, சிலம்பம், அடிமுறை களரி, வள்ளிக்கும்மி எல்லா கிளாஸஸும் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஸ்டூடெண்ட்ஸோடைய வருகையை பொறுத்து அதனுடைய அட்டவணைகள் வந்து நாங்கள் வந்து விரைவில் செய்வோம். இதுல நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க தேடி வந்தீங்கன்னா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. நன்றி உரை சொல்லும்போது அடிமுறைக்கு வந்து கலரிங் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணி சொன்னேன். அதே மாதிரி அடுத்த கிளாஸஸ் சேர்க்கிறோம்னாக்கா வில்லு பார்த்தேன் அப்படின்னாக்கா தீபாக்கா பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. அக்கா நன்றி காமிக்கிறேன். கிட்டத்தட்ட தீபக்காவாகட்டும் ஐயாவாகட்டும் எல்லாருமே வந்துட்டு சொன்னது நிறைய விஷயம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஒன்று தமிழ் கலையை வளர்க்கணும், மொழியை வளர்க்கணும். சரிங்களா? அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா வந்துட்டு அம்மா வந்துட்டு சக்தியனாக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நாங்கள் ஒன்றா வந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்துட்டு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. ஐயா அதே மாதிரி தங்கராஜ் ஐயாவும் அதே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டுல வந்துட்டு நம்மளுக்கு திருப்பூர்ல வந்துட்டு முதல் முறையா கலை இசை பள்ளி துவங்கறதுக்கான இடமும் பற்றையும் பள்ளி குழந்தைகளுக்கும் இப்போ வரைக்கும் ஐயா வர்ற எல்லா குழந்தைகளுக்கும் பறை கற்றுக் கொடுத்துட்டே இருக்காரு. பறை மட்டும் இல்லாம அனைத்து கலைகளையும் கரக வகுப்பு, சிலம்பம் வகுப்பு எல்லா கலைகளையும் கொண்டு வரதுல ஐயா முயற்மே ரொம்ப பெரும்பங்கு. நன்றிங்க ஐயா. ஐயா அப்படிதான் நம்ம பறை மாநாட்டுல நம்ம உலக பொது இசை பறை மாநாடு போன ஆண்டு நடத்தியிருந்தோம். அதுல ஐயா வந்துட்டு கரகம் வந்துட்டு ஆடினாரு, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அவரு ஆடும்போது அவருடைய முகத்தை பார்க்கவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு. அந்த அளவுக்கு ஐயா வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல கலையை வந்துட்டு கத்து அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு நன்றி. அதே மாதிரி தீபக்கா சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அதை எப்படி வந்துட்டு கலையை ஒரு சிரிப்போட எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப அழகா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அம்மா வளர்மதி அம்மாவும் அதேதான். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது பறை புத்தகம் வந்துட்டு பார்க்கும்போது அதை வந்துட்டு படிக்கும்போது தான் எங்களுக்கு இவ்வளோ வகையில் வந்துட்டு பறை வடிவங்கள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். வளர்மதி அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. வந்திருக்கு நம்ம மாணவர்கள் சென்னை, திருப்பூர், கோவை எல்லா மாணவர்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சக்தியலா குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஐயாவுக்கும் எல்லாத்துக்குமே நன்றி. நன்றி. மாணவர்கள் சீனிவாசன் சென்னையிலிருந்து பறைசி பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. வழக்கம் போல திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம பறைசி பள்ளி மாணவர்களும் பதிவதி முன்னாள் மாணவி பரவாயில்ல யூனிஃபார்ம் கூட வந்திருக்கீங்க. நன்றி 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 எல்லாருக்குமே நன்றி. 2வது நன்றி வேலையா இருக்குது. அதனால அக்கா கூட போய் பழக்கி போற